குழந்தைங்க எப்போ பாரு பிரியாணி 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 எப்போவுமே கடையிலேயேவா வாங்கி கொடுக்க முடியும். நம்ம ஸ்பைசிலெஸ் பிரியாணி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகா கீராமல் அப்படியே போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை போட்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தலை கம்மியாக சேர்த்துங்க, காரமாக இருக்கும். ஸோ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு வேக விட்டுட்டு, இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அரிசி கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான ஸ்பைசிலெஸ் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து தான் பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இனிமேல் எனக்கு கடையில் வாங்கித்தாங்கன்னு உங்களை டார்ச்சரே பண்ண மாட்டாங்க, வீட்டில் செய்ய சொல்லி தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் எலகண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.